வணக்கம் காவியரேன்ஸ். இன்றைக்கி இந்த கோல்டு ப்ரைஸ் மேலே போயிட்டே இருக்கிறனால இந்த கோல்டு ஸ்டாக்கு வாங்கலாமா, இல்லாட்ட இந்த கோல்டுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள், அந்த கம்பெனிஸோட ஸ்டாக் வாங்கலாமா அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் நான் நினச்சேன். இதில் தான் ஒரு கம்பேரிட்டிவ் பண்ணி பார்த்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு, அதனால தான் அந்த எஃபர்ட். அதே சமயத்தில் இன்றைக்கி Accenture ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த Accentureோட ரிசல்ட் அதே மாதிரி தான் இருக்குமா மித்த ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்டும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமும் இந்த வீடியோவில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த Accentureோட ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். இவங்க ஒரு பெல் வெதர் அப்படின்னு சொல்லலாம், ஆல்மோஸ்ட் அ லீடர். இவங்களோட குவார்டர் எண்டிங் நார்மலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மித்தவங்களை கம்பேர் பண்ணும்போது. தெர் இஸ் February 28. அஃப்கோர்ஸ் இது அமெரிக்காவில் இருக்க லிஸ்டட் கம்பெனி அண்ட் அவங்க ஒரு லார்ஜ் பிஸ்னஸ் இந்தியாவில் ரன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரிசல்ட்ஸை பார்த்தா ஒரு க்ளூ கிடைக்கும், நம்ம எப்படி நம்மளுடைய ஐடி இண்டஸ்ட்ரீஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று நல்லா தெரியுது. இவங்களுடைய கைடன்ஸ் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தெர் இஸ் Q3 குவார்ட்டர், தெர் இஸ் அவங்களுடைய Q3 குவார்ட்டரில். அண்டு ஆர்டர்ஸ் பெரிய லெவலுக்கு ஒன்றும் ஏர்ன் பண்ணல, இன்னும் அன்சர்டன்டி கண்டினியூ ஆகுது அப்படின்னு தான் சொல்லலாம். நார்மலாக இந்த டிஸ்க்ரிஷனரி எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க, அது இன்க்ரீஸ் ஆகும்போது தான் இந்த ஐடி பிஸ்னஸ் நல்லா பண்ணோம். ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் குவார்ட்டர் நம்ம இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரியோட ரிசல்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணும்போது கூட இதை பற்றி ஜாஸ்தி பேசணும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையிறப்ப நிறைய கம்பெனிஸ் பாரோ பண்ணி அட் லோவர் இன்ட்ரெஸ்ட்டில் தென் அவங்களுடைய ஐடி ரிக்குவயர்மெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணுறதுக்காக ஆர்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ பாருங்கள், அமெரிக்காவில் ஃபர்தர் ப்ராப்ளம் இருக்கும் போல், பிகாஸ் ஆஃப் தி ட்ரம்ப்போட இந்த டேரி எஃபெக்ட்னால இது ரிசெஷனுக்கே அமெரிக்கா போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு வர ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ அப்போ எப்படி டிஸ்க்ரிஷனரி ஸ்பெண்டிங் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு டவுட் வர இதனால் வந்திருக்கு. ஸோ டிஸ்க்ரிஷனரி ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகலைன்னா நேச்சுரலி இந்த மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரிக்கு ஆர்டர் கிடைக்காது, இல்லாட்டா கோ ஹெட் சிக்னல் இருக்காது. ஏற்கனவே ஆர்டர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, பட் அதை ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ அன்சர்டன்டி இருக்கிறனால இந்த ரிசல்ட்ஸ், தெர் இஸ் Q3 ரிசல்ட்ஸ் ஆஃப் Accenture பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நமக்கு கிடைச்ச ரிப்போர்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய ஐடி இண்டஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா பெரிய லெவலில் க்ரோத் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. Q3 ரிசல்ட்ஸ் மாதிரி தான் அந்த Q4ம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் பரவலாக பேசப்படுது இப்போ. அதே சமயத்தில் இன்னொரு இது கூட நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணோம், எப்படி தட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியெலாம் இம்பேக்ட் பண்ணுமா இல்லையா அப்படின்ட்டு. நம்மளுடைய வியூ என்ன அப்படின்னா, அது வெகுவாக பாதிக்க போகுது இந்த ஐடி இண்டஸ்ட்ரியை, சூனர் ஆர் லேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதோட எஃபெக்ட் இன்னும் ஃபுல் ஸ்விங்கில் வரல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பட் பார்ப்போம், சூனர் ஆர் லேட்டர் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐடி இண்டஸ்ட்ரியை டெஃபினட்டாக பாதிக்கும். அந்த பாதிப்புலேருந்து எப்படி அவங்க மீண்டு வர போகிறாங்கங்கிறது தான் பார்க்கணும். ஆனால் ஸ்மால் செட்பேக் இருக்கும், ஆனால் இவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறனால இவங்களோட எக்ஸ்பென்சஸும் குறையிற சான்சஸ் இருக்குது. அப்போ ஐடி இண்டஸ்ட்ரி இன்னவே அதனால் பெனிஃபிட் தான் அடைவாங்களோ இல்லையா, அவ்வளோ ஈஸியாக அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. பட் ஆனால் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா யார் யார் வேலை தேடிட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு அவங்களுடைய ரீஸ்கில் பண்ணணும். ரீஸ்கில் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அப்படி இல்லைன்னா அவங்களாம் சிவியராக அஃபெக்ட் ஆவாங்க. அதுதான் நம்ம இதிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அண்டு ஸோ Accenture சொல்கிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, கைடன்ஸ் பெரிய லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணலை, அவங்களுடைய ஆர்டர் புக்கும் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகலை.
அதை பார்த்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த நம்ம ஐடி இண்டஸ்ட்ரியோட Q4 ரிசல்ட்ஸும் பெரிய லெவலுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது, அது வந்து லாஸ்ட் குவார்ட்டர் மாதிரி தான் இது கண்டினியூ ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஆனால் ஐடி இண்டஸ்ட்ரியோட ஷேர்ஸ் வந்து நியர்லி 20-25% கரெக்டாக இருக்குது. அண்டு எஸ்பெஷலி இந்த Tier 1 கம்பெனிஸ் தான் நிறைய அஃபெக்ட் ஆகிருக்கு. அந்த Tier 1 கம்பெனிஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து மேஜராக வந்து அமெரிக்காவில் தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க வேறு. ஸோ அதனால் அங்கே வந்து ரிசெஷன் வந்துச்சுன்னா தென் வந்து இந்த கம்பெனிஸ்லாம் ஒரு பெரிய செட்பேக் இருக்கும். ஈவன் அந்த Q1 நெக்ஸ்ட் இயரில் கூட செட்பேக் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் நம்மளாம். ஸோ பார்ப்போம் எப்படி ஐடி இண்டஸ்ட்ரிலாம் Q4 ரிசல்ட்ஸை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இப்போ கோல்டு ப்ரைஸ்லாம் ரொம்ப ஏறிடுச்சு. இப்போ இந்த கோல்டு ப்ரைஸ் ஏறினனால இப்போ இந்த கல்யாண், சென்கோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க இன் Q4ல். அண்ட் அதே சமயத்தில் யூனோ தி கோல்டுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள், தெர் இஸ் லோன் கொடுக்குறாங்க பாருங்கள், அவங்க எப்படி பண்ணுவாங்க இந்த Q4ல் அப்படின்னு ஒரு கண்ணோட்டம். அப்படி இதில் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கோல்டு ப்ரைஸ் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் Februaryயில் கூட கோல்டு இம்போர்ட் வந்து நிறைய குறைஞ்சிருச்சு. அண்டு அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா Februaryயோட மார்ச்சில் பார்த்திங்கன்னா இன்னும் கோல்டு விலை எக்கச்சக்கமாக ஏறிடுச்சு. ஸோ இன்னும் அது முகமாக தான் இருக்க வழியா, அது ஒன்றும் குறையிற மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து கோல்டு இந்த ஜுவல்லரி கம்பெனிஸ்லாம் நிறைய கோல்டு வாங்க போகிறாங்க? ஸோ வாங்க மாட்டாங்க. ஸோ அவங்க கோல்டு ஏன் வாங்க மாட்டாங்க அப்படின்னா டிமாண்ட் இருக்காது, பீப்புள்கிட்ட வந்து நிறைய டிமாண்ட் இருக்காது. டிமாண்டு வந்து ஏன் இல்லை அப்படின்னா கோல்டு விலை ஏறிட்டே போகிறதுனால. ஸோ என்ன நம்ம பார்க்க போகிறோம் இன் Q4 ரிசல்ட்ஸ் அப்படின்னா, கோல்டு விலை ஏறினால த ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிடும். தோ சேல்ஸ் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகலைனா கூட, பட் ஆனால் இவங்களுடைய இன்வென்ட்ரி காஸ்ட் வந்து ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகும். பட் மார்ஜின் ஆஃப் ப்ராஃபிட் வந்து ட்ராப் ஆகிடும். இதுதான் நம்ம கண்கூடாக பார்க்க போகிறோம். அண்ட் ஒன் மோர் திங், இவங்களோட ஹெட்ஜிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறனால இவங்களோட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸும் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் எல்லா கோல்டு கம்பெனிக்கும் நம்ம பார்க்க போகிறது. அண்டு கம்மிங் டு த கோல்டு ஃபைனான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, 2 விதமான பெனிஃபிட். ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிட்ருக்கு. ஸோ இவங்களுடைய பாரோயிங் காஸ்ட் வந்து குறையும். அதே சமயத்தில் இந்த கோல்டு லோன் வாங்குறவங்க இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து இவங்க வந்து ப்ளட்ஜ் பண்ண கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட வேல்யூலாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ த லோன் டு வேல்யூன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முத்தூட் ஃபைனான்ஸை எடுத்துக்கோங்களேன். முன்னாடிலாம் 72-74 அந்த ரேஞ்சில் இருந்தது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி 60-62 வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த கோல்டு டு வேல்யூ எப்பொழுதுமே ஒரு கோல்டு வந்து 100 rupees ஒர்த் அப்படின்னா அது வந்து 75% தான் மேக்ஸிமம் வந்து அவங்க லெண்ட் பண்ணலாம் அந்த இதுக்கு. அதுதான் ஆர்பிஐயோட ரெகுலேட்டரி ரெக்குவயர்மெண்ட்டு. இவங்க அதுக்கும் குறைச்சி தான் அவங்க லெண்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிகாஸ் இந்த கோல்டு விலை ஏறுறதுனால அந்த கோல்டு லோன் டு வேல்யூ பார்த்திங்கன்னா அபவுட் 60-62% தான் இருக்குது. அதனால் இன்க்ரிமெண்டலாக லோன் வந்து இந்த சேம் பாரோவருக்கு திருப்பி கொடுக்க முடியும். புதுசாக ஒரு பாரோவரை ஹண்ட் பண்ணி இல்லாட்டா அவரை தேடி பிடிச்சி அவருக்கு லோன் கொடுக்குறதோட இப்போ எக்ஸிஸ்டிங் பாரோவரை நிறைய லோன் அவைல் பண்ணிக்கலாம். ஏன்னா நார்மலி இந்த லோன் பார்த்திங்கன்னா இந்த கோல்டு லோன் வந்து ஹைலி செக்யூர்டாக இருக்கிறனால லோவர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கும். அதனால் நிறைய பேர் வந்து இந்த லோனை ஆப்ட் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தோம் இப்போ முத்தூட் ஃபைனான்ஸு கூட இவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஈவன் இந்த ஸ்டாண்டலோன் இதில் பார்த்தீங்கன்னா கூட கம்பெனியாக பார்த்தீங்கன்னா கூட இவங்க வந்து 1 lakh crores ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய பெனிஃபிட்டு. இவங்க லோன் போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் ஆகும், அதனால் இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி பெட்டராக இருக்கும். பட் அதே சமயத்தில் இவங்களுடைய அதர் குரூப் கம்பெனிஸில் வேறு மைக்ரோ ஃபைனான்ஸும் லெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மைக்ரோ ஃபைனான்ஸில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது.
அங்கே வந்து செக்யூரிட்டி இல்லாமல் லெண்ட் பண்ணுறாங்க. தோ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஹையராக இருந்தால் கூட அங்கே செக்யூரிட்டி இல்லாமல் லெண்ட் பண்ணுறதுனால இவங்களுடைய என்பிஏ வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது மட்டும் இல்லை, அதர் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷனும் இதே ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கனால இது வந்து அவங்களுக்கு ட்ராகாக தான் இருக்கும். ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க. ஒரு சைடு நான் ஒரு பெனிஃபிட் இருந்தால் கூட த சேம் பாரோவர் வந்து ஹையர் லோனும் அவைல் பண்ண முடியும். இதனால் வந்து இந்த கம்பெனி வந்து பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். ஸோ இன்கேஸ் ஒரு டிஃபால்ட் ஆனால் கூட இவங்களோட ரிக்கவரி வந்து மச் பெட்டராக இருக்கும். அதனால் 2 கம்பெனிக்கு வந்து செக்யூரிட்டி அவைலபிலிட்டி இருக்குது பாருங்கள், அது வந்து பெட்டர். பட் ஆனால் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்குது அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் சைடில். அதனால் வந்து அந்த லோன் போர்ட்ஃபோலியோ க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. லோன் அகெயின்ஸ்ட் கோல்டு வந்து க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணுங்கள் வாங்கலாமா இல்லையா அப்படின்ட்டு. அதே சமயத்தில் வந்து ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து டெய்லி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ஈவன் நம்மளுடைய ரூபா கூட இப்போ ஸ்ட்ரெங்தன் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா 87.40 அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தது. இன்றைக்கி மத்தியானமே இட் இஸ் ரீச்டு தட் இஸ் 86.05 அது மாதிரி ரீச் ஆகிடுது. ஸோ அதில் ரூபா ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டுருக்கு. இட்ஸ் அ குட் சைன் ஆக்சுவலாக. அமங் த நிறைய மேக்ரோ ஃபேக்டர்ஸில் இந்த மேக்ரோ ஃபேக்டர்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடி வந்து 85-40 அது மாதிரி தானே இருந்தது. அந்த லெவலுக்கு ரீச் ஆகிடும் போல் இருக்குது போகிற போக்கு பார்த்தா. இட்ஸ் ஆல்சோ எ குட் சைன். அதனால் இம்போர்ட்டர்ஸ்க்கெலாம் இது ஒரு நல்ல நியூஸ்ன்னு தான் சொல்லணும். பட் அதே சமயத்தில் ஐடி இண்டஸ்ட்ரி நம்ம பேசணுமே இப்போ ரீசெண்டாக, இது வந்து அவங்களுக்கு ஒரு செட்பேக்காக இருக்கும். ஸோ சில பேருக்கு நன்மை, சில பேருக்கு தீமை, அப்படி தான் இருக்கும். ஸோ பார்ப்போம் ஐடி இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ அனதர் 10 daysல வந்து இந்த இயர் முடிஞ்சிடும். ஸோ புது வருஷத்தில் எப்படி இவங்க ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க, Q4 ரிசல்ட்ஸை அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. இது கரெக்டான தருணமாக ஃபார் ஐடி இண்டஸ்ட்ரி வாங்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இந்த Tier 2 கம்பெனிஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார் பெட்டர் அப்படின்னு தான் தோணுது தேன் இந்த Tier 1 கம்பெனிஸோட. ஸோ ஃபரஸ் அந்த நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி எடுத்துட்டிங்கன்னா, கோல்டு கம்பெனியை எடுத்துட்டிங்கன்னா, இது வந்து ஆல்ரெடி ரொம்ப ஹைலி ப்ரைஸ்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் போத் கம்பெனிஸு. இந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு அப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷனுக்காக போடப்பட்ட வீடியோ தான். இதோட இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டேன். இது வரைக்கும் பொறுமையாக என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.